இந்த ஜூலை மாதம் இந்த 6ஆம் தேதியிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை மீண்டுமாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சாட்சி சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் பார்க்க போகிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். விசேஷமாக இந்த தலைப்பு, தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் எரிந்து கொண்டே இரு. என்ன பாஸ்டர், எரிந்து கொண்டே இரு என்ற தலைப்பு? நம்முடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டே இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்திலே, வாசஸ்தலத்திலே விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். விடியற் காலம் மட்டும் எரிக்கணும். ஆமென். சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அணைய விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே அக்கினி எரிந்து கொண்டே, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். இது பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி. உனக்குள்ள இருக்கிற ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பாவத்தை சுட்டெரிக்கும், அசுத்தங்களை சுட்டெரிக்கும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். இதுதான் யாத்திராகம் புத்தகத்திலும் லேவியராகம் புத்தகத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் செய்த, மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த காரியங்களை திருக்கோவிலே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள வாசஸ்தலம் ஆலயத்தில் அங்க விளக்கும் அக்கினியும் எரிந்து கொண்டே இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டுக்குள்ள காலத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும்படி கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். ஆனால் அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிற அக்கினியின் மூலமாக ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஜலத்தினாலே ஞானஸ்நானம், ஆவியினாலே ஞானஸ்நானம். எரிந்து கொண்டே இருப்பதற்காக அக்கினி நமக்குள்ளே பற்றி எறிய வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அக்கினியை போட வந்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு